ஜி 2026 யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? தளபதி போடலான்னு இருக்கேன். தளபதி. எதனால தளபதிக்கு ஓட்டு போடணும்? புதுசா யாராச்சும் வந்தா செய்வாங்கன்னு சொல்லி. அப்படிங்களா? ஓகே. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு உங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை உங்க குடும்பமோ இல்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கோம் ப்ரோ. என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்க? ஸ்டாலின் வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் அது வந்து மகளிர் உதவித்தொகை அதெல்லாம் வந்து நாங்கள் பெனிஃபிட்டாக இருக்கோம். பட் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அது நம்ம காசுல தான் பண்ணுறாங்க. இப்போ கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம காசு பண்ணி கஜனாவை காலி பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. திரும்பி அவங்க கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் திரும்பி வரவங்களுக்கு என்ன இருக்கும்? சரி, புதுசாக வரவங்களுக்கு தான் ஒரு சான்ஸ் மாற்றி மாற்றி இவங்களே 2 பேர் இது பண்ணுறாங்களா? புதுசாக வரலாமே. புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ். ஓகே. புதுசாக யார் வந்திருக்காங்க ஓட்டு போடலாம்? இப்போ இது விஜய் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சீமான் இருந்தாரு. ஆனா அவருக்கு இத்தனை நாள் இது பண்ணியும் அவர் எதுவும் பண்ணல. சான்ஸ் கிடைக்கல அவருக்கு. சரி, இப்போ விஜய் வந்திருக்காரு. அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம். எதனால இவ்வளவு மாற்றங்கள்? விஜய் சீமானுக்கு ஓட்டு போடாம விஜய் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? ஃபேன் பேஸ் தான் ப்ரோ. ஃபேன் பேஸ் ஒன்னு நம்புறாங்க நிறைய பேர். அவள நம்புறாங்க. சிம்பத்திலே வந்து டிஎம்கே வந்து நிறைய ஓட்டு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவர் மேல ஒரு மேல லைனா கேஸ் போட்டு சிம்பத்திலே நிறைய வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் வந்து எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணதில்ல, நியூட்ரலா பார்ப்பேன். இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி கிட்ட வரும்போது யார் எப்படி இருக்கான்னு பார்த்து மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து 60-40 விஜய்க்கு தான் இருக்கு. 40% அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஃபேன் பேஸ் வச்சு தான் ஓட்டு பண்ணுமா? இல்ல ஃபேன் பேஸும் இருக்கு ப்ரோ. சில பேர் நம்புறாங்கல்ல, நம்பர் தேசம் போடுறாங்கல்ல. ஃபேன் பேஸ் மட்டும்லாம் கிடையாதுல்ல, நம்பவும் செய்யறாங்க. ரசிகர்கள் வாக்காளர்கள் ஆக மாட்டாங்க அப்படின்றாங்களே. அது கண்டிப்பா அது உண்மைதான் ப்ரோ. ரசிகர்கள் வாக்காளர்கள் ஆக மாட்டாங்களாம். பட் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் வாக்குலாம் விஜய்க்கு தான் போகும். வீட்டுக்கு ஒரு ஓட்டு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்றாங்க. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்லயே இப்ப எங்க வீட்ல எங்க ஓட்டு இருக்கு ப்ரோ விஜய்க்கு. இப்ப நான் போடுவேன், எங்க அண்ணன் போடுவான், எங்க அம்மா போடுவேன்னு சொன்னாங்க. இப்ப எங்க வீட்ல எங்க அம்மா போடுவாங்க, நானு என் தம்பி போடுவோம். எங்க அப்பா மட்டும் வேற யாருக்கும் ஓட்டு போடுவாரு. சரி, விஜய் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னா சலுகைகள் கொடுக்குறாரு. அந்த சலுகை எல்லாம் எப்படி இருக்கு? ஏத்துக்க நிலைமையில இருக்கா? இல்ல சீமான் என்ன சொல்ற மாதிரி ஆமா கதெல்லாம் இருக்கா? சலுகை வந்து ஏத்துக்க முடியலதான். யார் வந்து ஒரு சவரன்லாம் கொடுக்க போறது? இதுக்கு முன்னாடி வந்த லீடர் யாரும் கொடுக்கலையா? நான் சலுகை எல்லாரும் ஒரு சிலர் நிறைவேற்றாங்க, ஒரு சிலர் நிறைவேற்ற மாட்டாங்க. வந்தாதானே தெரியும். வரதுக்கு முன்னாடி விஜய் கொடுத்த சலுகைகள் இதெல்லாம் நிறைவேற்றுவாருனாக்கா எல்லாத்தையும் நிறைவேற்றுற மாதிரி இருக்கா? இல்ல சும்மா சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கா? அந்த பஸ் விஷயம் வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லா லேடிஸ்க்கு எந்த பஸ் இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அது இது பண்ற மாதிரி இருக்கு. மத்தது தெரியல. வந்தாதானே ப்ரோ தெரியும். வரதுக்கு முன்னாடி நம்ம கேட்க முடியாதுல்ல. வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல யாரா இருந்தாலும். இல்ல ப்ரோ, அந்த கோல்டு எல்லாம் வந்து சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல. கோல்டு வாய்ப்பு இல்ல. இப்போ இருக்க வார் சிச்சுவேஷனுக்கு அவர் வந்தாலும் கோல்டு வாய்ப்பு இல்ல சுத்தமா. விஜய் சும்மா சொல்றாரு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஓகே ஓகே. சும்மா சொல்றது எப்படி ப்ரோ ஓட்டு போடலாம்? சும்மா சொல்றதுக்கு ஓட்டு இதுக்கு முன்னாடி வரவங்க சும்மா எதுவுமே சொல்லலையா ப்ரோ? நீட் ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க. இதோ முடியவே போகுது வருஷம். என்ன ரத்து பண்ணாங்களா? அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு குடுக்குற வாக்குறுதி எல்லாத்தையும் இது பண்ண முடியுமான்னு தெரியாதுல்ல. ஓகே. அதிமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? அதிமுக அரசு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல இதுதான் ப்ரோ. இப்போ டிஎம்கேருக்கு பண்ணும்போது ஏடிஎம்கேல வந்து உமன்ஸ் சேஃப்டி அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த வந்து ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்து சொசைட்டில இருக்கவே இருக்காது. ஆனா டிஎம்கே வந்து அந்த ரவுடிஸ் அண்ட் ட்ரக்ஸ் வந்து சொசைட்டில ரொம்ப அதிகமாயிடுச்சு ப்ரோ. அது வந்து இப்போ வந்து சின்ன பசங்களே வந்து ரோட்ல யூஸ் பண்றாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அது கண்டிப்பா டிஎம்கேல அது ஒரு ஃபிளாஸ் இருக்கு. எல்லாத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இது வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவாங்க எல்லாரும். ஓகே. விஜய் என்ன வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா? எத்தனை தொகுதி வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? 234 தொகுதி இருக்கா ப்ரோ. எப்பயோ மோஸ்ட்லி வந்து கூட்டணி வச்சாதான் ப்ரோ விஜய்க்கும் வாய்ப்பு. அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்கலாம். ஆனா அவரு நிறுத்துற இது டவுட் தான் ப்ரோ. அவர் நிக்கிறதுல அவர் ஜெயிச்சுவார். ஃபேன் பேஸ் மூலியமா அப்புறம் நம்புறாங்க, அது மூலியம் ஜெயிச்சுவார். ஆனா அவர் நிறுத்துற எம்எல்ஏஸ் அதுல எல்லாம் மொத்தத்துல எல்லாம் ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, இப்போ டிஎம்கே ஆப்போசிட்டா நேரு இருக்காரு. அதெல்லாம் நேரு கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ அவரால. ஏன்னா வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க போட்ட மாதிரி. இவர் வந்து வேற ஏதாவது தொகுதியில நின்று விஜய் எந்த தொகுதியில நின்னா அவர் வெற்றி பெறுவார் நீங்க நினைக்கிறீங்க? எந்த தொகுதியில இல்ல ப்ரோ, அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்க முடிவு பண்றது தானே. நம்ம சொன்னா ஆர்கே நகர் தொகுதியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல எபினேசர் இருக்காரு. அதுக்கப்புறம் டிஎம்கேல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ வந்து இவரு அவங்களாம் இப்ப எப்படி தரமா செஞ்சுன்னு வராங்களா ப்ரோ? இப்போ எலெக்ஷன் வரதுனால எல்லாருமே ஸ்டாலின் லேப்டாப் கொடுத்தாரு. எதுக்கு அதை இப்போ கொடுக்கணும்? அவரு 5000 ரூபாய் பணம் போட்டாரு. 5000 ரூபாய் பணம் போட்டாரு. அது எல்லாமே வந்து நான் வந்து தப்புன்னு சொல்லல. கொடுக்குறாங்க, எல்லாரும் செய்வதா செய்வாங்க. எலெக்ஷன் நெருங்குதுல எல்லாரும் செய்யதான் செய்வாங்க. நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இப்ப இவங்க செய்யறாங்க அவங்க செய்யறாங்க யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக பண்ணதான் செய்வாங்க. நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே. சீமான் பற்றி உங்க கருத்து என்ன?
அவர் வந்து ப்ரோ அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும் போன எலெக்ஷன்ல, ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு அண்ணனுக்கு. அவர் வந்து கொஞ்சம் கதை கொடுக்காம இருந்தாருன்னா வின் பண்ணிப்பாரு. உண்மை என்னென்னலாம் கதை கூட்டிருக்காரு அது வந்து வேணாம் ப்ரோ, அது சொல்ல ஆமா, வேணாம். இல்ல சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். ஓகே இந்த விஷயத்துல தப்பு எங்களை வச்சு fun material ஆயிட்டீங்கன்னா, இந்த வீடியோ நாங்க பாக்குறாரு. வந்து சொல்ல போய் எங்களை ஓகே அவர் fun என்னென்ன material தப்புலாம் பண்ணிருக்காருன்றது சொன்னா மாத்திப்பாருல. இல்ல ப்ரோ அது வந்து வேணாம். அதுக்கப்புறம் இப்போ ரீல் ஃபுல்லா நாங்களே வருவோம். அதுக்கப்புறம் சீமான் எனக்கு போட்டு நாங்க ஒரு ஃபன் மெட்டீரியல் ஆயிடுவோம், எங்களை வச்சு செய்வீங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்ப கமெண்ட்ஸ் சீமானா ட்ரோல் மீட்டர்லாம் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்காருன்னு சொல்ல, இப்ப ஆயிட்டாரு, இப்ப ஆகிட்டாங்க அவர். ட்ரோல் மெட்டீரியல் அவர் ட்ரோல் நீங்க மெட்டீரியல் அவர் சொன்ன பிடிச்ச டைலாக் என்னது bro? அவர் சொன்ன பிடிச்சது. 1000 வாழ மாதிரி கத்துவாரு ப்ரோ. அந்த ரீல் மட்டும் பாத்துருக்கேன். ஊ, அடிச்சு.